பாப்பா அவங்க டைவர்ஸ் கேட்குறாங்களேப்பா அப்படின்னு. மேடம் ஆரம்பத்தில் எனக்கு ஒரு சந்தேகமும் வரல மேடம். ஆனால் அந்த ஜெயராம் வேலை வாங்கி இங்கே வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு லேசான கொஞ்சம் நெருடல் இருந்தது. ஏன்னா ஃபோன் வந்த உடனே எடுத்துகிட்டு மாடியில் போய் உட்காந்துப்பா, இல்லைனா பெட்ரூம் கதவை லாக் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு 1/2 hour 1 hour பேசுவா. கதவை தட்டினா கூட நான் இருங்க வரேன், இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல, என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லுவா. ஸோ ஒரு ஆணா, கணவன்கிறத மாற்றி ஒரு ஆணா வந்து கதவை திறக்காமல் இருந்தது எனக்கு பிடிக்கல. ஒரு கணவனா யாரோ ஒரு ஆண்கிட்ட மணிக்கணக்கில் பேசுறது எனக்கு பிடிக்கல. ஸோ நான் அதை கட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிட்டானோ? ஸோ இதுதான் நடந்தது. பட் அதுக்கப்புறமா ஜெயராம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா அடிக்கடி வெளியே போக ஆரம்பிச்சாங்க. போய் இன்னைக்கு டின்னர் சாப்பிட்டுட்டு வரோம். யார் யார் போகிறீங்க? நான் பாப்பாவை அழைச்சிட்டு போகிறேன், ஜெயராம் வருவார், இன்னும் 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு சொன்னேன். சரி, அப்புறம் என்ன அவள் சந்தேகம்னு சொல்கிறா? மேடம் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு காஃபி சாப்பிட நான் போகிறேன். அந்த இடத்துல ஒரு கார்னரில் 2 பேர் உட்காந்து அப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. குழந்தைகிட்ட ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க கையில், அது விளையாடிட்டு இருக்கு. அப்போ பார்த்த உடனேயே எனக்கு என்ன தோணும்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னாங்களே, இவங்க மட்டும் இருக்காங்க, ஏன் இருக்காங்க? ரெண்டாவது ஒரு கார்னர் சீட்டு, ஒரு டிம் லைட்டு. எல்லாரும் மனுஷங்க தானே சார். மனைவிங்கிறவ தன்னுடைய உடைமைன்னு நினைக்கிற ஒரு சமூகத்தில் இருக்கிறோம் நாம. அப்படி இருக்கிற பொழுது அந்த கணவனுக்கு சந்தேகம் வருது. அப்போ நீ வேண்டான்னு சொன்னா விட்டுறணும். அவ கேட்கல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா என்னோட உறவு கொள்றத விட்டுட்டாவோ. நாங்க கணவன் மனைவியா தாம்பத்திய உறவு கொண்டு வாழ்ந்த நாட்களை கடைசி ஒரு 2-3 வருஷத்துல என்னால விரல் விட்டு எண்ணிட முடியும். அவ ட்ரெஸ்ஸிங்ல மாற்றம் வந்துருச்சு. அவ வீட்டை விட்டு வெளியே போகும்போதே சந்தோஷமா தான் போவா, வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சங்கடமா தான் வருவா. ஸோ நான் கண்டிச்சேன், இதுதான் காரணம். இப்படி அவன் சொன்ன காரணங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருந்துச்சு. ஸோ நான் வந்து போட்டேன்.